கட்டுப்பாடு இருந்தாலும் அதனை மதிக்காமல் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு இருப்பது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல்வருக்கு நல்ல புத்தியை கொடுத்த போது விவசாயிகள் சிதறு தேங்காய் உடைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏற்புரை இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கு அறிவித்த பயிர் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல்வருக்கு நல்ல புத்தியை கொடுத்த கோரி சிதறு தேங்காய் உடைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகம், விவசாயிகளுக்கு தாவேக்கு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று கூறினார். ஜூலை 5ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அறிவித்த முழு கடனும் தள்ளுபடி நடவடிக்கைக்கு வரலனா ஜூலை 5ஆம் தேதி நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு அரசுக்கு நாம் கொடுக்கிறோம். தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் அனைத்து விவசாய சங்கங்களையும் இணைத்து கடன் தள்ளுபடி கிடைக்கும் வரை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இதுவரை எங்காத ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் ஜூலை 5ஆம் தேதி ஒரு முடிவெடுக்க இருக்கின்றோம். அந்த முடிவுக்கு தள்ளாமல் ஜூலை 5ஆம் தேதிக்குள் அந்த கடன் தள்ளுபடியை அறிவிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம்.